हाय फ्रेंड्स வணக்கம். இன்னைக்கு நம்ம டுடே இஸ் எ குட் டே சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஹிந்தி ராஷ்டிர பாஷால இருக்கக்கூடிய பாக் 5 ஜீவனில ஃபர்ஸ்ட் ஜீவனியான ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர் அவர்களுடைய அந்த ஜீவனி இதைத்தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ பார்க்கலாம் அதனுடைய சாராம்ஷ். இப்போ பார்க்கலாம் அபியாஸ். ईश्वरचंद्र विद्यासागर की जीवनी का सारांश लिखिए. ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர் அவர்களினுடைய ஜீவனி அவங்களுடைய அந்த வாழ்க்கை அதை வந்து ஒரு சாராம்ஷாக தொகுத்து எழுதுங்க. ईश्वरचंद्र का जन्म बंगाल के एक निर्धन परिवार में हुआ था. அவருடைய ஈஸ்வரச்சந்திர அவர்களுடைய அந்த பிறப்பு அப்படின்றது வங்காளத்தினுடைய ஒரு சராசரியான ஒரு ஏழ்மை நிலையைச் சேர்ந்த ஒரு குடும்பத்தில் அவர் வந்து பிறந்தார். உன்கே பிதா ஏக் கரீப் பிராமண தே. அவருடைய அப்பா வந்து ஒரு கரீப் அப்படின்னா ஒரு ஏழ்மையான ஒரு பிராமணராக இருந்தார். इसलिए वे ईश्वर चंद्र की पढ़ाई की कोई उचित व्यवस्था नहीं कर सके. இதனால அவருடைய அப்பானால ஈஸ்வரச்சந்திர அவர்களையே வந்து படாயிக்கு கோயி உச்சித் படிக்க வைப்பதற்கான ஒரு சரியான உச்சித் வியவஸ்தா அப்படின்னா ஒரு சரியான ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஏற்பாடு அவரால் சரியாக படிக்க வைக்க முடியலை. அவருக்கு தேவையான அந்த படிப்பு அப்படின்றத அவருக்கு வந்து ஏற்படுத்தி தர அவரால் நஹீகர் சகே ஏற்படுத்தி தர முடியவில்லை. ஈஸ்வரச்சந்திர பகுத் புத்திமான் தே. ஈஸ்வரச்சந்திர அவர்கள் வந்து ஒரு நல்ல ஒரு புத்திசாலியாக இருந்தார். உன்கி ஸ்மரண் शक्ति इतनी तीव्र थी कि वे जिस पाठ को एक बार सुन लेते थे उसे कभी नहीं भूलते थे. उनकी स्मरण शक्ति அப்படின்னா அவருடைய அந்த நினைவாற்றல் அந்த சக்தி வந்து இத்தினி தீவிரத்திக்கு எவ்வளோ ரொம்ப அவருடைய நினைவாற்றல் சக்தி அப்படின்றது எவ்வளோ ரொம்ப அதிகமாக இருந்தது, எவ்வளோ வந்து இருந்தது, எப்படி இருந்தது, ரொம்ப எதை கேட்டாலும் எப்படி புரிஞ்சுக்கிற தன்மை எப்படி இருந்தது அப்படின்னா அவருடைய நினைவாற்றல்ன்றத ஜிஸ் பாட்டுக்கோ ஏக் பார் சுன் லேத்தே தே. எந்த ஒரு பாடத்தையும் ஏக் பார் ஒரு முறை வந்து கேட்டாலும் உசே கபி நஹி பூல் தே அதை வந்து கபி நஹி எப்பொழுதுமே பூல் தே அப்படின்னா பூல் அப்படின்னா மறக்கிறது. ஸோ நஹி பூல் தே எப்பவுமே மறக்க மாட்டார். ஒரு தடவை கேட்ட பாடத்தை எப்பவுமே வந்து அவர் மறக்க மாட்டார். அந்த அளவுக்கு அவருடைய நினைவாற்றல் சக்தி அப்படின்றது இருந்தது. ईश्वरचंद्र के पिता कलकत्ता में एक साधारण नौकरी करते थे. ஈஸ்வரச்சந்திர அவர்களுடைய அப்பா ஒரு பிராமணர், ஒரு ஏழ்மையான பிராமணர் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அவர் வந்து கல்கத்தாவில் ஒரு சாதாரணமான ஒரு வேலையை ஒரு கூலி வேலையை நௌக்கரி கர்த்தே ஒரு வேலையை செய்து வந்தார். अंग्रेजी स्कूल की मोटी फीस देकर पढ़ाना उनसे संभव नहीं था, पर उनको बड़ी इच्छा थी कि बेटा पढ़ लिख कर विद्वान बने. अंग्रेजी स्कूल की मोटी फीस. ஆங்கிலேய பள்ளிகள்லாம் வந்து மோட்டி ஃபீஸ் அப்படின்னா ரொம்ப அதிகமான ஃபீஸ் வந்து கொடுத்து படிக்கிறது அப்படின்றது வந்து நிகழாத காரியம். நஹீன்தா சம்பவ், நஹீன்தா பாசிபிள் இல்லை. பர் உன்கோ படி இச்சா தீக்கி. ஆனால் அவருக்கு வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு இச்சா அப்படின்னா ஆசை இருந்தது. கி என்னன்னா பேட்டா அவருடைய பையனான ஈஸ்வரச்சந்திரர்கள் வந்து படு லிக்குக்கர் வித்வான் பனே படிக்கிறதுலையும் எழுதுறதுலையும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வித்வானாக ஒரு நல்ல தேர்ச்சி பெற்ற ஒருவராக ஒரு திறமைசாலியாக ஒரு படிப்பாளியாக இருக்கணும் அப்படின்றது அவருடைய ஆசையாக இருந்தது. इसलिए उन्होंने ईश्वरचंद्र को पढ़ने के लिए संस्कृत पाठशाला में भेज दिया. அதனால அவர் வந்து ஈஸ்வரச்சந்திர அவர்களை வந்து சம்ஸ்கிருதம் படிக்கிறதுக்காக அந்த பாठशालाக்கு வந்து அனுப்புனாரு. भेज दिया. 11 वर्ष की आयु में उन्होंने व्याकरण की परीक्षा तथा 16 वर्ष की आयु में उन्होंने साहित्य और अलंकार की पढ़ाई समाप्त कर ली. அவருடைய 11வது வயதில் வந்து அவர் வந்து ஆயு அப்படின்னா அந்த வயதில் அவர் வந்து வியாக்கரன் கி பரீட்சா தத்தா இலக்கணம் அப்படின்னு இருக்குள்ளே நம்ம கிராமர் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த பரீட்சையிலையும் 16வது வயதில் வந்து சாகித்யம் இலக்கியம் அதில் வந்து அவர் வந்து அதனுடைய படிப்புகளை வந்து சமாப்து கர்லி முடித்து இருந்தார். इसके बाद वे वेदों, स्मृतियों और दर्शन ग्रंथों को पढ़कर
सब शास्त्रों के ஞாதா பன் கயே. இதன் பிறகு அவர் வந்து வேதங்கள், அந்த உபநிடதங்கள் அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த ரிக், யஜுர், சாம அந்த மாதிரியான விஷயங்கள், அப்புறம் கடவுள் அந்த தர்மம் அந்த மாதிரியான சம்பந்தமான விஷயங்கள், தர்ஷன் கிரந்த், அப்புறம் சாஸ்திர நூல்கள் அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே அவர் வந்து ஒரு மிகப்பெரிய புலமை ஞாதா பன் கயே, புலமை பெற்றவராக விளங்கினார். उनकी विद्वता देखकर जनता ने उन्हें வித்யாசாகர் கி உபாதி தி. அவருடைய அந்த கல்வி புலமை, அந்த ஞானம், கல்வி அறிவு அதை பார்த்து மக்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவருக்கு என்ன பட்டம் வழங்குனாங்கன்னா, வித்யாசாகர் அப்படின்னா கல்வி கடல் அப்படின்ற அந்த பட்டத்தை அவருக்கு வழங்கினர். தப் சே வே ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் நாம் சே பிரசித்து ஹோ கயே. அப்ப இருந்து அவர் வந்து வித்யாசாகர் அவர்கள் வந்து ஈஸ்வர சந்திர அவர்களை வந்து வித்யாசாகர் அப்படின்ற அந்த பெயரால் புகழப்பட்டார். विद्यासागर अपनी पढ़ाई समाप्ति के बाद कलकत्ता के संस्कृत कॉलेज में अध्यापक नियुक्त हुए. வித்யாசாகர் அவர்கள் வந்து தன்னுடைய தன்னுடைய படிப்பு வந்து சமாப்தி கே பாத் முடிந்த பிறகு கல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஒரு சமஸ்கிருத காலேஜில் ஆசிரியராக நியுக்த் ஹுயே நியமிக்கப்பட்டார். வே ஏக் யோகிய வ மெஹந்தி அத்தியாபக் தே. அவர் வந்து ஒரு சிறந்த ஒரு கடின உழைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியராக, அதாவது மாணவர்களுக்கு நல்ல முறையில் பாடம் கற்பித்து கொடுக்கக்கூடிய ஒரு தகுதியுள்ள ஒரு திறமை வாய்ந்த ஒரு ஆசிரியராக திகழ்ந்தார். इसलिए कॉलेज के अध्यापक और सब छात्र उनका बड़ा आदर एवं सम्मान करते थे. இதனால காலேஜில் இருக்கக்கூடிய அத்தியாபக், காலேஜில் இருக்கக்கூடிய மற்ற ஆசிரியர்கள் மற்றும் வந்து சப் சாத்ரு மற்ற மாணவர்கள், எல்லா மாணவர்களுமே இவர் மேலே ஒரு படா ஆதர், ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதையையும் அவருக்கு வழங்கினர். ஒரு மிகப்பெரிய மதிப்பு மரியாதையை அவர் மேலே வைத்திருந்தனர். அந்த மாதிரி தான் அவர்கிட்ட நடந்து கொண்டனர். उनकी योग्यता से प्रभावित होकर सरकार ने उन्हें कॉलेज का प्रधान अध्यापक बना दिया. இவருடைய என்ன சொல்கிறது, இவருடைய அந்த திறமை தகுதி இதனால் பிரபாவித்து ஹோக்கர் ஈர்க்கப்பட்ட சர்க்கார் அரசு வந்து அவரை வந்து காலேஜினுடைய பிரதான அத்தியாபக் அப்படின்னா என்ன பேராசிரியர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பதவியை அவருக்கு வழங்கினர். அவரை பேராசிரியராக ஆக்கினர். प्रधान अध्यापक के पद से उन्होंने अपना कार्य बहुत अच्छी तरह निभाया. அந்த மாதிரி பேராசிரியராக ஆன பிறகு அந்த பதவியில் அவர் வந்து தன்னுடைய அப்புனா காரிய, தன்னுடைய வேலையை மிகவும் நல்ல முறையில் சிறப்பாக அவர் தன்னுடைய வேலையை செய்து வந்தார், தன்னுடைய கடமையை ஆற்றி வந்தார். வே சமய பாலன் और अनुशासन पर बहुत ध्यान देते थे. வந்து சமய அப்படின்னா டைமை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார். கரெக்டாக எந்த ரூல்ஸ் இருந்தாலும் எந்த ஒரு நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அதை சரியாக ஃபாலோ பண்ணக்கூடிய கவனம் கொண்டுள்ள அதன் மேலே கவனம் கொண்டுள்ள ஒரு மாமனிதராக அவர் இருந்தார். அவருடைய செயலில் அவர் சரியாக ஈடுபட்டார். வித்யாசாகர் படே சுவாபிமானி நிர்பீக் और स्वतंत्र विचार के व्यक्ति थे. வித்யாசாகர் அவர்கள் வந்து படே சுவாபிமானி அப்படின்னா ஒரு சுயமரியாதை, ஒரு சுயமரியாதை கொண்ட மனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடியவர். நிர்பீக் அப்படின்னா எதற்காகவும் பயப்பட மாட்டார், எதை கண்டும் அஞ்ச மாட்டார். கரெக்டான செயலை யாருக்காகவும் அந்த விஷயத்த வந்து நிறுத்த மாட்டார். கரெக்டான விஷயம்னா அது வந்து பயமின்றி செய்வார். அவர் ஸ்வதந்திர விசார்க்கே வியக்தி தே, சுதந்திரமாக செயல்படக்கூடியவர். ஒரு விஷயத்த வந்து நல்ல விஷயமா இருக்குது அப்படின்னா ஒருத்தங்க கீழே தான் இருக்கணும், இந்த விஷயத்தை நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் அவர் அந்த விஷயம் சரியாக இருக்குது அப்படின்னு நினச்சாருன்னா சுதந்திர மனப்பான்மையோடு அந்த கொள்கையை கொண்ட ஒரு மனிதராக இருந்தார். படே படே அப்சரோं से भी नहीं डरते थे. அவருக்கு பெரிய படே படே அப்சரோं அப்படின்னா அவருக்கு மேலே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள கண்டு அவர் டர்த்தே தே, நஹி டர்த்தே தே, அவங்களை கண்டு அவர் அஞ்ச மாட்டார். एक बार विभाग के निरीक्षक से किसी बात पर उनका झगड़ा हो गया. ஒரு முறை அந்த துறையினுடைய நிரீட்சக் அப்படின்னா அந்த செக் பண்ணுறவங்க இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த பர்சனோட வந்து அந்த ஆஃபீஸரோட ஏதோ ஒரு விஷயம் சம்மந்தமாக, கிசி பாத் பர் ஏதோ ஒரு விஷயம் சம்மந்தமாக இவருக்கு வந்து ஜகடா ஹோ கயா, ஒரு பிரச்சனையே ஏற்பட்டுருச்சு.
அந்த அளவுக்கு இவர் வந்து யாரை கண்டும் பயப்பட மாட்டாரு. தன்னை விட பெரிய ஆஃபீஸரா இருக்காங்க. அதனால அவங்க சொல்றபடி கரெக்ட்டா நம்ம போயிறணும். அந்த மாதிரியான பெர்சன் கிடையாது. इस पर उन्होंने कॉलेज की नौकरी से इस्तीफा दे दिया. அதனால அவர் வந்து காலேஜினுடைய அவர் அந்த பேராசிரியர் பொறுப்புல இருந்தார் இல்லையா? அந்த பிரச்சனையின் காரணமாக அந்த வேலையை இஸ்தீஃபா தே தியா ராஜினாமா இஸ்தீஃபா அப்படின்னா ராஜினாமா செய்தார். उनका यह मानना था कि ऐसी नौकरी नहीं करनी जिसमें इज्जत चली जाए. ஏன் அப்படின்னா, அவர் அப்படி அதுக்கும் மீறி அவர் வந்து அந்த வேலையை செஞ்சா, அவர் என்னவா அவர் நினைச்சாரு அப்படின்னா, ஐசி நௌகரி நஹி கர்னி ஜிஸ்மே இஜ்ஜத் சலி ஜாய். எந்த இடத்துல இஜ்ஜத் அப்படின்னா மரியாதை. எந்த இடத்துல மரியாதை இல்லையோ, அந்த இடத்துல வந்து நம்ம வேலை செய்யக்கூடாது. ஏன்னா வந்து ஒரு விஷயத்த வந்து ஒரு காரியத்த நம்ம சரியா செய்றோம் அப்படிங்கும்போது, அந்த இடத்துல அது செய்யக்கூடாது அப்படின்னு அந்த தொழிலுக்கே வந்து நம்ம வந்து என்ன சொல்றது? நேர்மையா இருக்க முடியல. நம்ம சரியா இருந்தும் அப்படி இருக்க முடியல அப்படின்னா, அப்ப நமக்கு மரியாதை இல்லாத இடத்துல நம்ம இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவரு நெனச்சாரு. ஸோ அந்த வேலைய வந்து அவரு राजीनामा செய்தார். विद्यासागर इतने बड़े पद पर होने पर भी बहुत सरल रहते थे, साधारण कपड़े पहनते थे और सबके साथ सरलता से व्यवहार करते थे. வித்யாசாகர் அவர்கள் அதாவது ஈஸ்வரச்சந்திர அவர்கள் வந்து இவ்வளவு பெரிய பத் பர் ஹோனே பர் பி இவ்வளவு பெரிய பதவியில இருந்தும் கூட பகுத் சரல் ரஹ்தே தே ரொம்பவும் எளிமையா இருந்தாரு. சாதாரண கப்படே பெஹன்தே தே ரொம்ப சாதாரணமான எளிய மக்கள் அணியக்கூடிய உடையை தான் அவர் உடுத்தி கொண்டிருந்தார். அவர் சபுகே சாத் சரளதா சே வியவஹார் கர்த்தே தே அவர் வந்து மற்ற எல்லாரோடையும் சேர்ந்து ரொம்ப நார்மல் லைஃப்பை லீட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக தான் இருந்தார். நான் வந்து ரொம்ப பெரிய ஆள், நான் பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கேன், அதனால நான் வந்து இந்த மாதிரி உடை தான் அணிந்து கொள்வேன், இந்த மாதிரி பர்சன்ட்ட பேச மாட்டேன், நான் வந்து இப்படி தான் ரகடாக தான் இருப்பேன், இப்படி ஒரு பொசிஷனில் இருக்கிறதுனால இப்படி தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாம, அவர் வந்து எல்லார்கிட்டையும் ரொம்ப எளிமையான ஒரு பழக்கம் கொள்ளக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார். उनका कहना था कि हमें अपना काम स्वयं करना चाहिए. அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நாம அப்னா காம் நம்முடைய வேலையை நாம தான் செய்யணும். நம்மளுடைய வேலையை நாமளே தான் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுவாரு. दूसरों पर निर्भर रहना उचित नहीं है. அதாவது நம்மளுடைய செயலை செய்வதற்கு இன்னொருத்தங்கள வந்து சப்போர்ட் பண்ணி அவங்கள நம்பி நாம வந்து நிர்பர் ரெஹனா உச்சித் நஹி அந்த மாதிரி அவங்கள நம்ம சார்ந்து இருப்பது அப்படின்றது வந்து சரியானது கிடையாது. உச்சித் நஹி ஹை யஹி சப்சே படி ஷிக்ஷா ஹை இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானம் கல்வி அப்படின்றது வந்து இதுதான். வித்யாசாகர் வித்யா கே சாகர் தே ஹி வே தயா கே பி தனி தே. வித்யாசாகர் அவர்கள் வந்து என்ன சொல்றது, அவர் வந்து ஒரு கல்வி கடலாக இருந்தார். வித்யா கே சாகர்த்தே ஒரு கல்வி கடலாக இருந்தார். அதனோட அவர் வந்து தயா கே பி தனி தே ஒரு தயாளு குணம், ஒரு கருணையினுடைய ஒரு வடிவமாக கருணை உள்ளம் கொண்ட ஒரு மனிதராக இருந்தார். ரொம்ப பணிவாக அன்பு உள்ளம் கொண்டவராக அப்படி வந்து அவர் இருந்தார். தயா கே பி தனி தே அதாவது செல்வம் தனி அப்படின்னா நம்ம செல்வம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கருணை அன்பு அப்படின்றது அவர்கிட்ட வந்து நிறைந்திருந்தது. वे जितने बड़े विद्वान थे उतने ही बड़े दयालु और उदार भी थे. அவர் எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கல்விமானாக இருந்தாரோ அந்த அளவுக்கு அவர் மிகப்பெரிய ஒரு தயாளு குணம் கொண்டவராகவும் மற்றவர்கள் மேல மரியாதை கொண்டுள்ளவர்களாகவும் அப்புறம் அந்த அன்பு இதெல்லாம் கொண்டுள்ள ஒரு மனிதராக அவர் இருந்தார். दुखियों का दुख देखकर उनका हृदय पिघल जाता था. ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய அந்த துக்கத்தை தேக்குக்கர் அதை பார்க்கும்போது அவருடைய ஹிருதய அவருடைய மனது அப்படின்றது பிகல் ஜாத்தாத்தா அவருடைய மனது அப்படின்றது ரொம்ப பிகல் அப்படின்னா உருகும். ரொம்ப கஷ்டத்தில் இருக்கவங்களோட பார்க்கும்போது அப்படியே ஐயோ இன்னும் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னு அவருடைய மனது உருகும். அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு இரக்க குணம் கொண்ட ஒரு மனிதராக இருந்தார். சர்க்காரி நௌக்கரி से इस्तीफा देने के बाद विद्यासागर साहित्य और समाज की सेवा में अपने दिन बिताने लगे. சர்க்காரி நௌக்கரி நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி அவருடைய அரசு வேலையை அவர் துறந்த பிறகு ராஜினாமா செய்த பிறகு வித்யாசாகர் சாகித்ய और समाज की सेवा में
இலக்கியம் மற்றும் சமூகத்திற்கான சேவையில் அப்னே தின் பித்தானே லகே அவருடைய அந்த பொழுதை அவருடைய வாழ்நாளை கழித்தார். उन्होंने संस्कृत और बंगला में अनेक पुस्तकें लिखी तथा उनके प्रयत्न से बंगाल में सौकड़ों स्कूलों की स्थापना हुई. அவர் வந்து சம்ஸ்கிருதம் மற்றும் வங்காளத்தில் வந்து நிறைய வங்காளத்தில் நிறைய புத்தகங்கள் புஸ்தகே லிக்கி நிறைய புத்தகங்கள் எழுதினார். தத்தா அதோடு உன்கே பிரயத்னசே அவருடைய முயற்சியின் காரணமாக வங்காளத்தில் நூற்றுக்கணக்கான சவுக்கடும் அப்படின்னா நூற்றுக்கணக்கான பள்ளிகளை வந்து நிறுவினார். ஸ்தாபனா हुई. स्कूलों में बालक बालिकाओं को निःशुल्क शिक्षा दी जाने लगी. ஸ்கூலில் வந்து அந்த மாணவ மாணவிகளுக்கு பாலக் பாலிகா மாணவ மாணவிகளுக்கு வந்து நிஷுல்க் அப்படின்னா கட்டணமின்றி கல்வி வந்து கட்டணமின்றி அந்த கல்வியை தி ஜானே லகி கட்டணமின்றா கல்வியை வழங்கினார். வித்யாசாகர் ஏக் அச்சே சமாஜ் சுதாரக் பீத்தே வித்யாசாகர் அவர்கள் வந்து ஒரு நல்ல சமூக ஒரு விழிப்புணர்வு சீர்திருத்தவாதியாக சுதாரக் அப்படின்னா சீர்திருத்தவாதியாக சமூக சீர்திருத்தவாதியாக அவர் இருந்தார். वे विधवा विवाह के बहुत बड़े समर्थक थे. அவர் விதவை திருமணங்கள் விதவை மறுமணம் சொல்வதில்லை அந்த மாதிரி விதவை மறுமணங்களுக்கு வந்து அவர் ஒரு மிகப்பெரிய ஆதரவு வழங்கக்கூடிய சமர்த்தக் அப்படின்னா அதற்கு ஆதரவை வழங்கினார். बंगाल के लोगों ने इसका बहुत विरोध किया पर वे अपनी बात पर अडिग रहे. வங்காள மக்கள் வந்து அதற்கு வந்து ஒரு மிகப்பெரிய இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த விதவா திருமணம் அப்படின்றதுல வந்து ஒரு மிகப்பெரிய இவருடைய கொள்கைக்கு விரோதிகளாக இருந்தாங்க. ஆனால் வந்து அப்பவும் அவர் அப்படி பாத்பர் தன்னுடைய அந்த கொள்கையில் தன்னுடைய விஷயத்தில் அவர் வந்து அடிகிரகே ரொம்ப ஒரு என்ன சொல்றது பிடிவாதமாக விடாப்பிடியாக அவர் கொண்டுள்ள அந்த கொள்கையில் இருந்தார். சம்ஸ்கிருத் மே ஏக் கஹாவத் ஹை வித்யா ததாத்தி வினயம் அர்த்தாத் வித்வான் கோ சதா வினயஷீல் ஹோனா சாகியே. அதாவது சம்ஸ்கிருதத்தில் ஒரு கஹாவத் அப்படின்னா ஒரு பழமொழி ஒரு ப்ராவர்ப் சொல்லுவாங்க. என்னென்னா வித்யா ததாத்தி வினயம் அப்படின்னா என்னென்னா வித்வான் கோ சதா வினயஷீல் ஹோனா சாகியே. அதாவது வித்வான் மிகப்பெரிய படித்த அறிஞர்கள் வித்வான்கள் எல்லாம் வந்து எப்பொழுதும் பணிவுடன் இருக்க வேண்டும். யஹ் குண வித்யாசாகர் மே பூர்ண ரூப் சே வித்யமான் தா. இந்த குணம் இந்த சொல்லப்பட்ட இந்த பழமொழியில் சொல்லப்பட்ட குணம் அப்படின்றது வித்யாசாகர் அவர்கள்ட்ட வந்து முழுமையாக அவரிடம் நிறைந்திருந்தது அவரிடம் முழுமையாக அது காணப்பட்டது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுத்த இந்த ஜீவனி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்ததுன்னா தயவுசெய்து இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி ராஷ்டிர பாஷா படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிற ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ன அப்படின்றது எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.